Hello friends, welcome to Chennai to Mangalore friends. இன்னைக்கு நம்ம பிரெட் புட்டிங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்நாக். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல சைனா கிராஸ் ஒரு 10 கிராம் அளவுக்கு சைனா கிராஸ் எடுத்திருக்கேன். அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். இதை தனியாக வச்சுட்டு 4 பிரெட் எடுத்திருக்கேன். பெரிய பிரெட்டாக இருக்கிறதுனால 4 எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 5-6 கூட எடுத்துக்கலாம். அதை நல்லா பிச்சு விட்டுக்கோங்க. இப்போ அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 கப் பால், காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 முட்டை, நூறு கிராம் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வேற ஏதாவது ஃப்ளேவர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம ஊற வச்சிருக்கிற சைனா கிராஸை நல்லா பிழிஞ்சிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா லம்ஸ் விழுந்துடும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகணும். தோசை மாவு பதத்துக்கு வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் 4 பவுல் எடுத்திருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிரெட் மிக்ஸை சேர்த்துக்கலாம்.
2 ட்ராப் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான். இந்த 2 பவுலில் சாக்லேட் சிரப் சேர்த்துக்கிறேன். இது 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே செட் ஆகட்டும். இப்போ சூடாக இருக்கு இல்லையா, அதனால ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம். ஒரு 1 மணி நேரம் கழித்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே எங்கள் வீட்டில் ஒன்று காலி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ.